சரி, பேக்கேஜ் ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணி ரன் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணும்போது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ செப்பரேட் ஃபைல் ஃபார் பேக்கேஜ். பேக்கேஜை தனியாக ஒரு செப்பரேட் ஃபைலை ஒரு நோட்பேட் ஃபைலில் கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் அந்த பேக்கேஜை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அகெயின் ஐ வில் பி ஹேவிங் அ செப்பரேட் another notepad file for calling and using that package that I have created now. நம்ம இப்போ யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அதை கால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தனியாக இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு the first step is you have to use the syntax package name. ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணோம். நம்மளோட ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்கணும்னா இந்த சின்டாக்ஸ் இருக்கணும். பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம்ங்கிறது நம்ம கொடுக்குற யூசர் டிஃபைன்டு நேமு தான். நார்மல் நேமிங்க்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கோ அதே ரூல்ஸை தான் இங்கேயே ஃபாலோ பண்ண போகிறோம். யூ ஆர் கோயிங் டு கிவ் யுவர் ஓன் நேம் ஃபார் திஸ் பர்டிகுலர் பேக்கேஜ். இவ வேற எதுவும் அதில் டிஃப்ரென்ஸ் இல்லை, வேரியேஷன் இல்லை. அண்ட் அந்த பேக்கேஜ் ஃபைலை டைப் பண்ணி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஜாவா ப்ரோக்ராமை எப்படி அதோடைய கிளாஸ் நேமை வச்சு .ஜாவான்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் சேவ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, இந்த பேக்கேஜை யூ ஹாவ் டு சேவ் இன் அ ஃபோல்டர் வித் த சேம் நேம் ஆஸ் தட் ஆஃப் த பேக்கேஜ் நேம் தட் யூ ஹாவ் கிவன். இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பேக்கேஜ் ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன்? பேக்கேஜ் மை பேக்கேஜ்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணும்போது எங்கே சேவ் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு சேவ் திஸ் ப்ரோக்ராம் இன்சைட் அ ஃபோல்டர் வித் த சேம் நேம் மை பேக்கேஜ். ஸோ ஐ ஹாவ் டு சேவ் திஸ் ப்ரோக்ராம் வித் த நேம் ஆஸ் தட் ஆஃப் அ கிளாஸ் நேம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய கிளாஸ் நேம் என்ன? மை பேக்கேஜ் கிளாஸ். இதோட பேர் மை பேக்கேஜ் கிளாஸ். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணும்போது மை பேக்கேஜ் கிளாஸ் .ஜாவான்னு சேவ் பண்ணுவேன். அண்ட் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுவோம்னா ஐ வில் கிரியேட் அ ஃபோல்டர் வித் த சேம் நேம் ஆஸ் தட் ஆஃப் த பேக்கேஜ் நேம். இங்கே பேக்கேஜ் சின்டாக்ஸ் பக்கத்தில் பேக்கேஜ் நேமுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதே பேரில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் இதை சேவ் பண்ணணும். ஸோ நவ் ஐ ஹவ் சேவ் திஸ் பர்டிகுலர் ஃபைல். ஸோ ஆல்ரெடி இருக்குன்றதுனால எக்ஸிஸ்ட் காட்டுது. நவ் ஐ ஹாவ் சேவ்டு திஸ் ப்ரோக்ராம். சரியா? நவ் இப்போ இந்த பேக்கேஜை கிரியேட் பண்ணியாச்சு. பேக்கேஜ்ன்ற ஃபோல்டரில் இதை நம்ம சேவும் பண்ணியாச்சு. நவ் இதை இப்போ நம்ம இந்த பேக்கேஜை எடுத்து யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுன்ற சின்டாக்ஸ் இருக்கணும். யூஸ்வலாக ஒரு பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்? இம்போர்ட்ன்ற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். இம்போர்ட் அந்த பேக்கேஜ் ப்ரோக்ராமை நான் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணேன்? மை பேக்கேஜ்ன்ற ஃபோல்டரில் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த கிளாஸோட பேர் என்ன? மை பேக்கேஜ் கிளாஸ். ஸோ நான் அதே தான் இங்கே சின்டாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு ஹாவ் திஸ் பர்டிகுலர் லைன் டு சே தட் அந்த பேக்கேஜை இங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த லைன் இருக்கணும். தென் ஆஸ் யூஷுவல் நம்மளோட கோடிங் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐ எம் சேவிங் திஸ் பர்டிகுலர் ஃபைல் வித் த நேம் ஆஃப் த கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதில் கேபிட்டல் ஸ்மால் கூட சேஞ்ச் ஆகாமல் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணும்போது எங்கே சேவ் பண்ணுறேன்? தட் ஷுட் பி அவுட் சைட் த ஃபோல்டர். மை பேக்கேஜுக்குள்ள அந்த ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணக்கூடாது, அதுக்கு வெளியில சேவ் பண்ணணும். ஓகேவா? சேவ் பண்ணதுக்கப்புறம் now we shall see how to execute this particular program. So in the program execute பண்றதுக்கு we are going to the command prompt. So command prompt windowல இந்த pathக்கு open பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண command promptல now you are going to first compile the package program. package program actually எந்த ஃபோல்டர்ல இருக்கு? that is inside my package என்ற ஃபோல்டர்ல இருக்கு. So java c my package slash program பேர் என்ன? my package class dot java. So after compilation without any error, now we are going to compile our
டெஸ்டிங் ப்ரோக்ராம், டெஸ்ட் பண்ற ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்றோம். அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? main.javaன்னு வச்சிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மல் ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ற மாதிரி கம்பைல் பண்றோம். Now I am running this program. So now என்னோட program, this is a step for running the package program. So first you have to create a folder. Inside that folder only you have to save the package file. Outside that particular folder you have to create the class or the program which is going to test or use or call the package. When compiling, you have to compile in the correct class path. Correct class pathல அதை நம்ம compile பண்றோம். Then package compile மட்டும் பண்ணா போதும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற ப்ரோக்ராமை தான் compile பண்ணிட்டு run பண்ணிட்டு we'll get